கோவில் என்றவுடன் நம் விழிகளில் அழகாய் தென்படுவது கோபுரம்தான். ஆனால் இந்த கோயில் நீதிக்கும் நேர்மைக்கும் விளக்காய் ஒளி தரும் மடப்புரம் காளியின் பெருமையையே இக்கோயிலின் அழகை உணர்த்துகிறது. மதுரையின் எல்லை பகுதியில் நீதி தேவதையாய் நின்று நமக்கு அருள் புரியும் மடப்புரம் காளியின் சிறப்புமிக்க வரலாற்றை இந்த பதிவில் காண்போம். ஒரு சமயம் மதுரையில் பெரும் வெள்ளம் வந்து மதுரையே மூழ்கும் அளவிற்கு போனது. அப்போது மதுரையை மீனாட்சியும் சொக்கநாதரும் ஆட்சி புரிந்து வந்தனர். மதுரையின் நிலையை கண்டு தாய் மீனாட்சி அம்மன் சொக்கநாதரிடம், வெள்ளத்தால் மதுரை முழுவதுமே மூழ்கிய நிலையில் உள்ளது. நம் மக்களை காக்க முதலில் நம் எல்லை எதுவென்று தெரிய வேண்டும். தாங்கள் மதுரையின் எல்லையை காட்ட வேண்டும் என்று வேண்டுகிறாள். இதை கேட்டவுடன் சிவபெருமான் தனது கழுத்தில் இருந்த ஆதிசேஷனை எடுத்து போடுகிறார். ஆதிசேஷன் படம் எடுத்து தனது உடலால் மதுரையை வளைத்து நின்றார். அப்போது மேற்கே திருவீடகமும் தெற்கே திருப்பரங்குன்றமும் வடக்கே திருமாலிருஞ்சோலையும் காட்டி சிவபெருமான் கிழக்கில் ஆதிசேஷனுடைய படத்தையும் வாளையும் சேர்த்து எல்லையை காட்டினார். ஆதிசேஷனின் படமும் புறமும் ஒரு சேர இருப்பதால் இந்த இடத்திற்கு படபுரம் என பெயர் உருவானது. இது காலப்போக்கில் மருவி மடப்புரம் என்று அழைக்கப்படுகிறது. ஈசன் தனது கைகளால் ஆதிசேஷனை இறுக்கி கட்ட ஆதிசேஷன் வாயிலிருந்து விஷம் வெளியேறியது. தம் மக்களை காப்பாற்றுவதற்காக ஆதிசேஷனின் வாயிலிருந்து வந்த விஷத்தை அம்பாள் உண்டு ஆங்கார ரூபிணியாக காளியாக எழுந்தருளி மடப்புரம் காளி தேவியாக நம்மை காக்க அவதரித்தாள். இப்படி ஒரு வரலாறு மடப்புரம் காளி தேவிக்கு இருக்க மற்றொரு வரலாறு கதையும் கூறப்படுகிறது. அது என்னவென்றால், ஒரு நாள் சிவபெருமான் பார்வதி தேவியை கூட்டிக் கொண்டு வேட்டைக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது மடப்புரம் வந்ததும் பார்வதி தேவியை அங்கேயே இருக்கும்படியும் தான் மட்டும் வேட்டைக்கு சென்று வருவதாகவும் கூறினார். இதை கேட்டவுடன் பார்வதி தேவி, நான் ஏன் இங்கு இருக்க வேண்டும்? அப்படி இந்த இடத்திற்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்று தாய் பார்வதி தேவி கேட்கிறார்கள். அதற்கு சிவபெருமான், உலகை காத்தருளும் தாயாக விளங்கும் நீ இருப்பதாலேயே இந்த இடம் பெருமை மிக்கதாகும். அது மட்டுமல்லாமல் இந்த எல்லையிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வைகை ஆற்றில் நீராடினால் காசியில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும். சிவபெருமான் கூறியதை கேட்ட பார்வதி தேவி மகா காளியாக மடப்புரத்தில் தங்கிவிட்டாள். சிவபெருமான் பார்வதி தேவிக்கு துணையாக ஐயனாரை அழைக்க ஐயனாரும் காளி தேவியை காத்து நின்றார். இதனால் இந்த கோவிலில் இவரை அடைக்கலம் காத்த ஐயனார் என்று வணங்குவார்கள். காசிக்கு போக முடியாதவர்கள் மடப்புரத்திற்கு அருகே உள்ள திருபுவனத்துக்கு வந்து தன்னுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் வழக்கம் இன்றும் உள்ளது. காளி தேவி திறந்த வெளியில் குதிரையின் நிழலில் காட்சி தருவதுடன் காளியின் இடப்புறம் பாதுகாப்பிற்காக ஐயனாரும் வலப்புறம் விநாயகர் பெருமானும் காளியின் எதிரே பழமை மாறா எண்ணெயினாலான அணையா விளக்கும் உள்ளது. காளியின் வலக்கையில் பற்றிய திரிசூலம் கீழ் நோக்கியவாறு அநீதியை அழிப்பதாகவும் தலையில் சூடிய அக்னி அழித்தவற்றை மீண்டும் எழவிடாமல் சாம்பலாக்குவதாகவும் உள்ளது. காளிக்கு பின்புறம் 13 அடி உயரத்தில் பெரிய குதிரை சிலை ஒன்று உள்ளது. குதிரை காளி தேவிக்கு நிழல் கொடுக்கும் விதமாக தன் பின்னாங்கால்களை கீழே ஊன்றி முன்னாங்கால்களை தூக்கி காளியின் இரு புறங்களில் உள்ள பூதகணங்களின் தோள்கள் மீது வைத்துள்ளன. காளி தேவிக்கு 108 1008 என்று எலுமிச்சை மாலை அணிவித்து வழிபடுவது மிகவும் முக்கியமான நேர்த்திக்கடனாக இங்கு உள்ளது. எலுமிச்சை பழ மாலை, அரளிப்பூ மாலை காளி தேவிக்கு விருப்பமானதாகும். மதுரையை சார்ந்த மக்கள் நீதி கேட்டு நீதிமன்றத்தை அணுகாமல் நீதி தேவதையாய் விளங்குகின்ற மடப்புரம் காளியிடம் முறையிடுவார்கள். யாரேனும் தவறான எண்ணத்துடனும் பொய்யான கருத்துக்களுடனும் அவளை நெருங்கினால் அவ்வூரின் எல்லையை அவர்கள் தாண்டும் முன்பே தண்டனை அளித்து நீதியை நிலைநாட்டுவாள். இவளிடம் வேண்டி வரும் பக்தர்களுக்கு வேண்டுகின்ற வரத்தை அளிக்கும் கருணை தாயாக விளங்குகிறாள். பிள்ளை வரம் வேண்டும் என்று வேண்டி வரும் பெண்களுக்கு தாயாக நின்று பிள்ளை பெறுவரம் தருகிறாள். நற்செயலோடும் உள் அன்போடும் இறை பக்தியோடும் இவளை வழிபட்டால் காளி தேவியின் அளவில்லா அனுகிரகம் நம் வாழ்வில் கிட்டும். வேண்டி வரும் பக்தர்களுக்கு தாயாகவும் நீதி கேட்டு வருபவர்களுக்கு நீதி தேவதையாகவும்
கருணை உள்ளம் கொண்டு பக்தர்களை காக்கும் காளியாகவும் விளங்கும் காளி தேவியை போற்றி போற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் காளி தேவி நிகழ்த்திய அற்புதங்களை கமெண்டில் சொல்லுங்கள். மடப்புரம் காளியின் வரலாற்றையும் பெருமையையும் இந்த பதிவில் பார்த்தோம். மற்றொரு பதிவில் பார்க்கலாம். நன்றி.